ஹாய் ஹலோ வணக்கம். நான் தான் உங்கள் ஸ்டண்ட் பேகி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம தம்பி நம்மகிட்ட ஒரு சில கேள்வி கேட்கணுமா. ஸோ அதான் இந்த விளாகில். ஸோ என்ன கேள்வி கேட்க போகிறேன்? ஒன் சைட் லவ் பற்றி நான் நினைக்கிறேன். ஒன் சைட் லவ் நீ பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு? நான் பண்ணியிருக்கேன். நானும் நிறைய வாட்டி பண்ணியிருக்கேன். இப்போ கூட பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏன்னா என்ன சொல்கிறேன்னா, ஒன் சைட் லவ்வில் இருக்க ஃபீல் சத்தியமாக வேறு லெவல் ஃபீலுங்க. ஏன்னா ஒன் சைட் லவ் தான் நம்ம வந்து இந்த சந்தேகமும் இருக்காது, எந்த பிரச்சனையும் இருக்காது, எந்த சண்டையும் இருக்காது. நம்ம அவங்க பேசுவாங்களா, அவங்க நம்மளை பார்த்துருவாங்களா அப்படின்னு தோணும். நம்ம வந்து நான் ஸ்கூல் படிக்கும் போது ஒரு பொண்ணு பின்னாடி போகும்போது அந்த பொண்ணு திரும்பி பார்த்துருமா அப்படி தோணும். இப்போலாம் பின்னாடி போகிறாங்களா தெரில, ஸ்கூல் ரோட்டில் ஸ்கூல் பக்கம் காலேஜ் பக்கம்லாம் போகிறாங்களா தெரில. ஏன்னா சோஷியல் மீடியாவில் பார்த்துறாங்க, அந்த பொண்ணு எப்படி இருக்குது தெரிஞ்சது, அந்த பொண்ணுக்கு மெசேஜ் பண்ண முடியுது, அந்த பொண்ணு கால் பண்ண முடியுது. ஏன்னா ஃபஸ்ட்லாம் அப்படி இல்லை. பின்னாடி போகணும், அந்த பொண்ணு எங்கே போய் நிற்கிறது பார்க்கணும், சாயந்தரம் அதே டைமுக்கு வரணும், அந்த பொண்ணு போகிற டைமுக்கு நம்ம போனோம். அந்த ஒன் சைட் லவ் தான் வேறு லெவலில் இருக்குது. ஏன்னா அந்த பொண்ணு அங்கே போயிட்டு நம்ம திரும்பி பார்த்துச்சுனாலே நீ திரும்பி பார்க்குறதா சொல்ல சந்தோஷம் வரும். அந்த பொண்ணு நம்மகிட்ட பேசும்போது ஒரு வார்த்தை நம்மளை பற்றி வெங்கின்னு ஒரு பேர் சொன்னாலே போதும், என் பேர் சொல்லிச்சுன்னா தோணும். ஸோ அந்த ஒன் சைடில் லவ் நிறைய விஷயம் இருக்குது. வேறு என்ன கேள்வி இருக்குது? உனக்கு ஏதாச்சும் ஒன் சைட் லவ்வில் ஏதாச்சும் கஷ்டம் இல்லைன்னா ரொம்ப ஹாப்பி அந்த மாதிரி எதனா நடந்திருக்கா? ரொம்ப ஹாப்பினா நம்ம ஒன் சைடு லவ், நம்ம வந்து ஒரு பொண்ணை க்ரஷ்ஷு கூட சொல்லலாம். நம்ம ஏரியாவில் ஒரு பொண்ணு. ஸோ அந்த பொண்ணு வந்து நான் அந்த பொண்ணு எனக்கு பிரேக்கப் ஆகிடுச்சு. அப்போ அந்த பொண்ணுகிட்ட போய் பேசலாம் போகிறேன். அந்த பொண்ணு அது போகும்போது லைட்டாக தான் ஒரு பார்வை பார்க்கும், அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஸோ அந்த பொண்ணு பின்னாடி போயினே இருப்பேன். அந்த பொண்ணு பேச போவேன், ட்ரை பண்ணுவேன். அந்த பொண்ணு ஒரு மெடிக்கலில் வேலை செய்வோம். அந்த பொண்ணுட்டு போயிட்டு வந்து பேசலாம் போகும்போது எனக்கு உங்களுக்கு பிடிக்கும் அது சொல்லும்போது எதுக்கு பிடிக்கும் அப்படி கேட்டது. இல்லை தெரியல, எதுக்கு பிடிக்கும் தெரியாது, பிடிக்கும் சொல்லும்போது அந்த பொண்ணு கேட்குறேன் கம்மிட்டடாக சிங்களா கம்மிட்டட் சொல்லிச்சு. ஸோ அந்த பொண்ணு கம்மிட்டடாக தெரிஞ்சுக்கிறதுக்கே அந்த பொண்ணு ஐடி ஒரு பொண்ணை அனுப்பிச்சி விட்டு அந்த பொண்ணு ஐடி வாங்கி அந்த பொண்ணு ஐடியில் மெசேஜ் பண்ணி அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு நான் வந்து எனக்கு உங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருக்கேன், அது மட்டும் ரிப்ளை பண்ணுங்கள், உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொன்னால் ரிப்ளை பண்ணால் அந்த சந்தோஷம் இருக்குல்ல, இந்த சீன் காமிக்கும்ல, அந்த சீன் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஸோ அந்த பொண்ணு அப்புறம் பேசும் போதே அந்த பொண்ணு அவங்க ஆள் ஃபோட்டோலாம் அனுப்பிச்சிச்சு. அதுலேருந்து அந்த பொண்ணை பேசுறதில்ல. ஸோ அந்த பொண்ணு பேசினது, அந்த பொண்ணு சீன் அனுப்பிச்சதில்ல, அது எனக்கு சந்தோஷமாக இருந்தது. பார்த்துச்சுல மெசேஜை, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நெக்ஸ்ட்டு மாமா வரல, நீயே கேட்டு. ஒன் சைடில் நிறைய விஷயம் இருக்குடா. ஃபஸ்ட்டு மீட்டு. இப்போ ஒன் சைடு லவ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு மீட், அந்த பொண்ணு பக்கத்தில் உட்காருது. நம்ம ஒன் சைடாக பார்த்த பொண்ணு நம்ம பக்கத்தில் உட்காரும்போது அந்த ஃபீல் இருக்கும் பார்த்தியா. அந்த ட்ரெஸ்ஸு, அந்த பொண்ணோட துப்பட்டா லைட்டாக தான் பட்டிருக்கும். நீ லவ் மெசேஜ் வருதா உனக்கு? என்ன லவ் சொல்லிட்டு அந்த டாபிக் லவ் பண்ணுகிறேன். ஸோ வந்து அந்த லைட்டாக தான் ஒரு ட்ரெஸ்ஸு பட்டிருக்கும். அதில் ஒரு ஃபீல் இருக்கும். நம்ம பக்கத்தில் அந்த பொண்ணு உட்காருதா, அந்த ட்ரெஸ்ஸு நம்ம மேலே போடுதா, அந்த அப்போ அந்த காமமெல்லாம் தாண்டி, அந்த செக்ஸ்லாம் தாண்டி, அந்த கிசு ஆக்கு அந்த காஜ்லாம் தாண்டி ஒரு ஃபீல் இருக்கும் நம்ம பக்கத்தில் உட்காரும்போது. அது இப்போ உணர்றாங்களா தெரில. ஏன்னா நிறைய பேருக்கு ஈஸியாக கிடச்சிருது. ஒரு ஈஸியாக கிஸ் வச்சுறாங்க, நிறைய ஈஸியாக ஆக் பண்ணி அந்த ஈஸியாக எல்லாமே பண்ணிடுறாங்க. ஸோ கஷ்டப்பட்டு இந்த பொண்ணு பக்கத்தில் போய் உட்காருறதே ரொம்ப நாள் அவங்க மீட் பண்ணுறது. ஏன்னா வெளியே விட மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க. இப்போ வந்து ஈஸியாக போயிடறாங்க. அப்போ விட்டு நம்ம பக்கத்தில் போய் உட்காரும்போது, அந்த பொண்ணு பக்கத்தில் உட்காரும்போது அந்த பொண்ணு ட்ரெஸ்ஸு லைட்டாக தான் போடும், அதே அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ அதெல்லாம் நடக்க மாட்டேங்குது. வேற அதில் ஏதாச்சும் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி உனக்கு ஏதாவது நடந்திருக்கா? ஒன் சைடில் அந்த பொண்ணு பண்ணது எனக்கு வந்து இது மாதிரி கஷ்டமாயிடுச்சு. ரொம்ப கஷ்டமானதுன்னா, நான் வந்து ஒன் சைடாக அந்த பொண்ணே என்னை பார்த்துருந்தது, நானும் அந்த பொண்ணை பார்த்துருந்தேன். சரி, அந்த பொண்ணை போய் பேசலாம் போகும்போது அந்த பொண்ணை தான் கூப்பிட்டு பேசணுன்னு பேசலாம் போகும்போது, நீங்கள் லவ் பண்ணுறீங்களா கம்ப்யூட்டர் கேட்டால் கம்ப்யூட்டர் சொல்லிச்சு. அப்போ ஏன் பார்க்கணும், ஏன் நம்ம வர வைக்கணும், எதுக்கு பார்க்கணும், லவ் பண்ண எதுக்கு பார்க்கணும் தெரியலையே. அதுதான் தெரியலையே, ஏன் பார்க்குதுங்க, ஏன் கூப்பிடுதுங்க, ஏன் வந்து கம்ப்யூட்டர் சொல்றதுங்க ஒன்றும் புரியலையே. இப்போ ஒன் சைட் லெவலாக இருக்கா? இப்போ இருக்கா? ஆனால் ஃபர்ஸ்ட் மாதிரி இல்லை. இப்போ வந்து க்ரஷ்னு சொல்லிடுறாங்க நினைக்கிறேன். ஆனால் ஒன் சைட் லெவலாக இப்போ இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட்லாம் வேறு லெவலில் இருக்கும். வேறு ஏதாச்சும் கேள்வி? ஸ்கூல் டைமில் ஏதாச்சும் இந்த மாதிரி க்ரஷ்ஷு இந்த மாதிரி நடந்திருக்கா? ஸ்கூல் டைமில் பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் டைமில் தான் நம்ம வந்து ஒரு பொண்ணை பார்க்கவே ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம பருவமே அங்கே தான். நம்ம ஆம்பளை ஒரு பொண்ணு அவங்களுக்கு தெரியும், பொண்ணுங்களுக்கு பொண்ணுன்னு தெரியும், ஆம்பளைக்கு ஆம்பளை தெரியும். ஏன்னா ஒரு பொண்ணை ஒரு பையனை அங்கே தான் சந்திக்கிறாங்க, வேறு எங்கேயுமே சந்திக்க முடியாது. ஸ்கூல் தான் நிறைய கற்றுக் கொடுக்குது. ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா நம்ம உட்காரும்போது சும்மா அந்த பொண்ணு பேரெல்லாம் சொல்லுவாங்க, வாழ் ஒருத்தன் பேர் வச்சு கூப்பிடுவாங்க. அதெல்லாம் நல்லா இருக்கும். அதெல்லாம் வந்து இப்போ ஸ்கூல்லேயே இருக்குதா தெரியல, இருக்கும் ஸ்கூலில் இருக்கு, இப்போ இருக்கும். ஆனால் ஈஸியாக கிடச்சிரும். ஈஸியாக இப்போ வந்து ஒரு பொண்ணு வந்து போகுதுன்னா அந்த பொண்ணு நம்ம இன்டெரக்டாக கலாய்க்கிறோம்னா அந்த பொண்ணு தெரிஞ்சிடுது. ஒரு விஷயம் தெரியாத இருக்க வரைக்கும் தான் அழகாக இருக்குது, தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோ அழகாக இருக்க முடியுது. ஸோ வந்து ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா நான் வந்து படிக்கும்போது ஒரு பொண்ணு இருந்தது. அந்த பொண்ணை நான் வந்து தூரத்துலேருந்தே பார்ப்பேன், கிட்ட போகிறதுக்கே முடியாது. 96 மாதிரி கிட்ட போகிறதுக்கே ஒரு மாதிரி பயமாக இருக்கும். இப்போல்லாம் யாருக்குமே பயமே இல்லை, தைரியமாக பேசிடுறாங்க.
அப்புறம் பக்கத்தில் போனால் பக்கு 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 பக்குன்னு அடிக்கும். எவ்வளோ பசங்க பொண்ணுகிட்ட எவ்வளோ பேசிடுவாங்க, ஆனால் நம்ம ஒன் சைடு லவ் பண்ணுற பொண்ணுகிட்ட பேசவே முடியாது. ஸோ அதனால் ரொம்ப கஷ்டம். நெக்ஸ்ட்டு நான் இப்போ இருக்க ஒன் சைடு லவ் பற்றி கேளு. சரி, இப்போ இருக்க ஒன் சைடு லவ். இப்போ ஒன் சைடு லவ் இருக்கா எனக்கு தெரில சத்தியமா. ஏன் தெரியுமா இந்த கேள்வி நான் கேட்க சொன்னேன்? இந்த ஒன் சைடு லவ்வே இல்லை. இப்போ வந்து ஒரு 4 நாள் பேசுகிறாங்க, 5ஆவது நாள் ப்ரப்போஸ் பண்ணுறாங்க, ஒரு 2 நாள் சுற்றிட்டு பிடிக்கலாம் பிரேக்கப் பண்ணிடுறாங்க. அது எப்படி? அது எல்லாமே ஒன்னே நடந்துரும். ஒன்னே நடக்குது. அது நல்லா இல்லைல்ல. ஒரு வந்து அதுக்கு நீ வந்து சொல்லிடலாம், நான் வந்து உன்னை லவ் பண்ணல, நம்ம இது சுத்தத்துக்கு தான் பழகணும், இல்லை இது விஷயத்துக்கு தான் பழகணும். அது இந்த சுச்சுவேஷன் ஷிப்லாம் வந்துச்சுல, இத்தனை ஷிப் வந்துச்சுன்னா அந்த ஷிப்பாக சொல்லிட்டு பழகிடணும். இந்த லவ் ஒன் சைடு லவ் சொல்லிட்டு ஏன் அப்படி பேசுகிறாங்க ஒன்றும் புரியல, ஏன் அப்படி நடந்துக்கிறாங்க ஒன்றும் தெரியல. ஏன் நினைக்கிறேன்? ஏன் நினைக்கிறேன்? என்ன நினைக்கிறேன் உங்களை பற்றி? எனக்கு ஏன் அந்த மாதிரி தெரியல. ஏன்னா ஒருவேளை அவங்க மெச்சூரிட்டி இல்லாம பண்றாங்களா, இல்லை ஆசைக்கு பண்றாங்களா? ஆனா இப்போ லவ்லாம் உண்மையா பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா பாதி பேர் அந்த இல்ல அந்த அதனாலேயே நம்ம பயம் வந்துருது. ஆமா, அப்படியே லவ் பண்றாங்க, அதான் போறாங்க வராங்க, முஞ்சிட்டு பார்க்க போறாங்க, முஞ்சிச்சு பார்க்கா போறாங்க. சொல்லு, பார்க்குலாம் யார் போறா? இப்போ யாருமே இல்லை பார்க்கு எல்லாம் சும்மா கால் இந்த ரூம்லாம் வந்து ஃபுல்லாக நான் மட்டும் தான் பார்க்க போகிறாங்க எனக்கு தெரிஞ்சு, இல்லைன்னா எங்கேயுமே வரதில்லை. இதான் உண்மை. ஒன் சைடு லவ் பார்த்தீங்கன்னா நம்ம டபுள் சைடு லவ் பண்ணுறதை விட ஒன் சைடு லவ் பண்ணும்போது நிறைய ஃபீல் பண்ணுவோம், நிறைய பாட்டு கேட்போம், நிறைய பேசலாம்னு தோணும், நிறைய அந்த பொண்ணை பற்றி நினைப்போம், தூங்கும்போது நினைப்போம், எழுந்துக்கு போது நினைப்போம், அந்த பொண்ணு பார்க்கலாமான்னு நினைப்போம், பார்த்துட்டு திருப்பி பார்க்க முடியுமா நினைப்போம், திருப்பி என்ன பேசலாம் ட்ரை பண்ணுவோம். ஆனால் அதே பொண்ணு கம்மிட்டட் அடிச்சு வச்சுக்கிறேன், அவ்வளோ அந்த இது இருக்காது, சாரிசம். இப்போ நீ பைக் வாங்க வரைக்கும் உனக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கும், பைக் வாங்கிட்டோன்னே நம்ம பைக்கில் எடுத்துக்கலாம்டா அப்படி இருக்குல்ல. அது மாதிரி தான் சொல்கிறேன். அந்த ஒன் சைடில் எப்பவுமே செம்மையாக இருக்கும், அதை வந்து உண்மையாக நேசிச்சா எப்பவுமே செம்மையாக இருக்கும். ஆனால் ஒன்றா நல்லா இருக்காது. இப்போ வந்து நீ ஒரு பொண்ணை வந்து ஒன் சைடாக லவ் பண்ணுற, க்ரஷ், உங்க செம்ம க்ரஷ் அந்த பொண்ணு மேலே, நீ அந்த பொண்ணிகிட்ட பேச போகும்போது அந்த பொண்ணு சொல்லிது, நல்லா நான் கமிட்டடு, நீ வந்து ஏதோ ட்ரை பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லிடுச்சு. அந்த டைம் உனக்கு என்ன மாதிரி ஃபீல் ஆகும்? நான் ஒன் சைடில் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், அந்த பொண்ணு கமிட்டட் தெரிஞ்சிச்சுன்னா எவ்வளோ ஃபீல் ஆகும், எவ்வளோ கஷ்டமாகும். அது ரொம்ப பெரிய பாதிக்கும். மனசளவில் ரொம்ப நொந்து போயிடுவாங்க, ரொம்ப டவுன் ஆகிடுவாங்க. ஏன்னா அந்த பொண்ணை நம்பி அவன் அந்த லவ்வை சேர்த்து வச்சுட்டே இருப்பான். பின்னாடி போவான், அந்த பொண்ணு டைமிங் பேசுவான், டைமிங்க்கு அந்த பொண்ணு எப்போ வரணும் எழுதி வச்சுப்பான், அந்த பொண்ணு போய் பார்ப்பான், அந்த பொண்ணுக்கு கவிதை எழுதுவான், லெட்டர் கொடுப்பான், ப்ரப்போஸ் பண்ணுவான். அந்த பொண்ணு அவன்கிட்ட காமிக்காமே இருக்கும். ஏன்னா அது அந்த பொண்ணுங்களுக்கு ஒரு ஜாலி, ஒரு பையன் பின்னாடி வந்தா. ஆனால் கமிட்டேன்னு சொல்லவே சொல்லாதுங்க. அப்படி இருக்கும்போது இவன் என்ன நினச்சிருப்பான், அந்த பொண்ணு சிங்கிளே, அந்த பொண்ணை உசார் பண்ணிடலாம், அந்த பொண்ணை லவ் பண்ணிடலாம், ஸோ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிடலாம் அப்படி சொல்லி தாட் அவ்வளோ தூரம் போவான் அவன் திங்கிங்கி. அப்போ லாஸ்ட்டில் வந்து அந்த பொண்ணு கமிட்டட் தெரிஞ்சிச்சு, நான் நேரில் அதுவும் கமிட்டட் தெரிஞ்சுதான் கூட போகிறேன், நேரில் ஒரு பையன் கூட பார்த்து கமிட்டட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா ரொம்ப பாதிக்கப்பட்டுருவான். ஏன்னா அவன் வந்து ஒரு கோட்டை கட்டி வச்சிருக்கான், அந்த கோட்டை டப்புனு ஒரு பூ வந்து அழிஞ்சிச்சுன்னா எப்படி இருக்கும், ரொம்ப மனசளவில் பாதிச்சிருவான். ஸோ நான் ஒன்றே ஒன்று தான் சொல்கிறேன், ஒரு பையன் பொண்ணுங்களுக்கு சொல்கிறேன், ஒரு பையன் பின்னாடி வரானா நீங்கள் வந்து கமிட்டட் சொல்கிறேங்க, இல்லை எனக்கு லவ் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை சொல்கிறேங்க, இல்லை வந்து எனக்கு கல்யாணம் ஆக போகுது சொல்கிறேங்க. அவன் வந்து பின்னாடி வர வைக்கிறது, அவனை பார்த்து சிரிக்கிறது, அவனுக்கு வந்து ஸ்பேஸ் கொடுக்கறது, அப்படி குத்திங்கன்னா அவன் ரொம்ப ஒரு கோட்டையை கட்டி வச்சுருவான். கட்டி வைக்கும்போது சில பேர் தாங்கிப்பாங்க, சில பேர் நொந்து போயிடுவாங்க, ரொம்ப 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 வெக்ஸ் ஆகிடுவாங்க. ஸோ அதனால் எல்லா பொண்ணுங்களுக்கும் பசங்களுக்கும் சொல்லிக்கிறேன், ஒரு பொண்ணை பின்னாடி வராங்களோ, இல்லை ஒரு பையன் பின்னாடி வராங்களோ, இல்லை யாராச்சும் மெசேஜ் பண்ணுறாங்களோ, யாராச்சும் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறாங்களோ, அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து கமிட்டடு, இல்லை ஒரு பையனை லவ் பண்ணுறீங்க, இல்லை ஒரு பையன் கூட கல்யாணம் ஆக போகுது, இல்லை லவ் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படி சொல்லிவிடுங்க ஓப்பனாக. யாருமே பின்னாடி வர மாட்டான், அவனும் ஃபீலிங் ஏற்றிக்க மாட்டான், அவனும் பாதிக்கப்பட மாட்டான். ஸோ ஒன் சைடு லவ் செம்ம ஃபீல். ஸோ அது உண்மையாக பண்ணால் செம்மையாக இருக்கும். டபுளாக சேரும் போது கூட அப்படியே லவ் பண்ணால் இன்னும் அழகாக இருக்கும். ஸோ எல்லோரும் லவ்வை கொடுங்க, லவ் சந்தோஷமாக பண்ணுங்க. ஒன் சைடு லவ்ல எதனா உனக்கு காமெடியான விஷயம் அந்த மாதிரி ஏதாச்சும் நடந்திருக்கா? காமெடியான விஷயம் இந்த மாதிரி போய் நான் பல்ப் வாங்கிட்டேன், இந்த மாதிரி போயிட்டு ஒரு இது மாதிரி நடந்துச்சு அப்படின்ற மாதிரி காமெடியான விஷயம் என்ன நடந்துச்சு? காமெடியான விஷயம் அதில் நடக்கலடா. ஒன்று ஃபெயிலியரு, இல்லைன்னா சக்ஸஸ் அப்படி அந்த இது காமெடியாக வந்து இல்லை. ஏன்னா நம்ம எல்லார்ட்டையும் போய் சொல்ல முடியாது. ஒன் சைட் லவ் சில பெண்கள் தான் வரும், அது வந்து லைஃப்பில் வந்து கொஞ்சம் தான் இருக்கும் பார்ட்ஸு, புரியுதா? நம்ம நிறைய டெய்லி ஒரு பொண்ணை ப்ரோஸ் பண்ணுறாங்க, அது ஒன் சைட் லவ்வில், அது ஒன் சைட் காஜி, அது நம்மள்கிட்ட இல்லை. ஒன் சைட் லவ் மட்டும் தான் பண்ணும், உண்மையாக பண்ணும். ஸோ அது மாதிரி இருக்கும்போதே நீங்கள் லவ் உண்மையாக பண்ணுங்கள். அது ஒன் சைடாக இருந்தாலும் சரி, டபுள் சைடாக இருந்தாலும் சரி, எது லவ் பண்ணாலும் நீங்கள் உண்மையாக ஒருத்தர் நேசிச்சுன்னா உங்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துருவாங்க. அதை நம்புங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெய்லி ஒரு vlog வரும். நான் மீண்டும் புதுசாக ட்ரை பண்ணி உங்களுக்காக ட்ரை பண்ணுறேன், பண்ணிகிட்டு இருக்கேன். நீ பார்த்துன்னு இருங்க. நன்றி, வணக்கம்.